மாநிலம் அரசு அடுக்குமாடி குடியிருப்பில் 13 வீடுகளில் கொள்ளையடித்த வட மாநிலத்தை சேர்ந்த நபர்களை கோவை மாநகர் போலீசார் 3 பேரை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் கவுண்டம்பாளையம் அரசு அலுவலர்கள் வாடகைக்கு குடியிருப்போர் குடியிருப்புகள் உள்ளது. வீட்டு வசதி வாரியத்தால் அரசு ஊழியர்களுக்காக கட்டப்பட்டது. இது 8 பிளாக்குகளில் தலா 14 மாடிகளுடன் மொத்தம் 1848 வீடுகளை கொண்டு உள்ளது. இந்த நிலையில் நேற்று பிற்பகல் 12 மணி முதல் சுமார் 1 மணி வரை C3 பிளாக்கில் குடியிருந்த விமலா, ரேணுகா, கிருஷ்ணசாமி, சந்திரன் உள்ளிட்ட 13 வீடுகளில் சுமார் 1 மணி நேரத்தில் அடுத்தடுத்து பூட்டுகள் உடைக்கப்பட்டு திருடப்பட்டது அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு கவுண்டம்பாளையம் காவல்துறையினர், கைரேகை நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அப்பகுதியில் பொருத்தப்பட்டு இருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தனர். பின்னர் கொள்ளையடித்த பொருட்களை வீட்டிலிருந்து ஒரு வாகனம் மூலம் திருடர்கள் ஏற்றிச் சென்று உள்ளனர். இது அப்பகுதியில் இருந்த CCTV கேமராவில் பதிவாகி இருந்தது. அதனைத் தொடர்ந்து போலீசார் தனிப்படை அமைத்து CCTV கேமராக்களை ஆய்வு செய்து மற்றும் வாகன எண் வைத்து போலீசார் அந்த திருடர்களை குறிவைத்து பிடிக்க தேடுதல் முயற்சியில் ஈடுபட்டனர். போலீசார் தேடுதல் பணியின் பொழுது பூட்டை உடைத்து கொள்ளையில் ஈடுபட்ட சம்பவத்தில் தலைமறைவாக இருந்த வட மாநிலத்தை சேர்ந்த 3 பேரை கூனியமுத்தூர் அடுத்து உள்ள குளத்துப்பாளையம் பகுதியில் சவிடு ஒன்றில் பதுங்கி இருந்தனர். அப்பொழுது போலீசார் அந்த 3 பேரை சுற்றி வளைத்து பிடிக்க முயன்ற பொழுது மறைத்து வைத்த ஆயுதங்களை வைத்து போலீசாரை அந்த திருடர்கள் தாக்கியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து போலீசார் தற்காப்பிற்காக அந்த 3 பேரை முழங்கால் கீழ் சுட்டு பிடித்தனர். பின்னர் மூவரையும் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். CCTV காட்சிகளின் அடிப்படையில் கொள்ளையில் ஈடுபட்ட நபர்கள் கண்டறியப்பட்டதாகவும் காவல்துறையினரை பார்த்ததும் மூவரும் தப்பிக்க முற்படவே துப்பாக்கியால் சுட்டு பிடித்ததாக காவல்துறையினர் முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. விசாரணையில் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஆரிஃப் கஜிவாலா, இர்ஃபான், ஆசிப் ஆகியோர் என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் இவர்கள் மீது தமிழகத்தில் உள்ள காவல் நிலையங்களில் ஏதேனும் முன்பு குற்ற சம்பவங்கள் ஈடுபட்டு உள்ளார்களா என்று விசாரணை நடைபெற்று வருவதாகவும், அது மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களிலும் இவர்கள் மீது ஏதேனும் குற்ற சம்பவங்கள் இருக்கின்றதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். தொடர்ந்து காவல் துணை ஆணையர் தேவநாதன் கோவை அரசு மருத்துவமனைக்கு வந்து திருட்டில் ஈடுபட்ட நபர்களிடம் நேரில் சுமார் 1 மணி நேரமாக விசாரணை மேற்கொண்டு பின்னர் கோவை அரசு மருத்துவமனையில் இருந்து புறப்பட்டு சென்ற பொழுது செய்தியாளர்களை காவல்துறை ஆணையர் இதுகுறித்து கேள்வி எழுப்பும்பொழுது விளக்கமாக பின்னர் பதிலளிக்கப்படும் என தெரிவித்து காரில் ஏறி புறப்பட்டார். அரசு குடியிருப்பில் திருட்டில் ஈடுபட்டுள்ளதாகவும் தொடர்ச்சியாக 13 வீடுகளில் கொள்ளையடித்ததால் இந்த துப்பாக்கிச்சூடு நடைபெற்றதாக போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. நவம்பர் மாதத்தில் மட்டும் கோவை மாநகர் பகுதியில் 2வது முறையாக துப்பாக்கிச்சூடு நடைபெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 3 பேரை முழங்காலில் போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்திய நிலையில் அதுக்கு அடுத்து 19வது நாளில் 3 திருடர்கள் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த சம்பவம் கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.